ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜனனி. அக்செப்ட் நெகட்டிவிட்டி டு கெட் பாசிட்டிவிட்டி. போன வாரம் செவ்வாய்க்கிழமை கொத்தமல்லி விதை போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சூப்பராக வளர்ந்துருக்கு. இன்றைக்கி புதினா, கொத்தமல்லி எல்லா வகையான பருப்பு சேர்த்து ஒரு கதம்ப சட்னி தான் பார்க்க போகிறோம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சைப்பயிறு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம் இல்லை 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. 1-2 நிமிஷம் வதக்குனீங்கனாலே நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஆறின பிறகு சட்னி அரைச்சு எடுத்துக்கோங்க. தாளிப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் கொத்தமல்லி எல்லா பருப்புமே சேர்த்துருக்கறனால இந்த கதம்ப சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.